சாப்டரோட நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம். 1.4.5 rotating effect of force. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பொண்ணு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டோர் ஹேண்டில் சைடில் டோரை புஷ் பண்ணும்போது டோர் ஈஸியாக ஓப்பன் ஆகும். இதுவே டோரோட ஹிஞ்சஸ் கிட்ட புஷ் பண்ணும்போது டோர் ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஏன் நடக்குது? இது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால தாங்க நடக்குது. இதை தான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டை சுற்றி டேர்ன் ஆகிற ஃபோர்ஸ் தான், டேர்ன் ஆகக்கூடிய அந்த எஃபெக்ட் தான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது தாங்க டோரில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபிக்ஸடான ஒரு பாயிண்ட். இங்கே டோர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட். இங்கேருந்து இங்கே எப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ ஒரு ராடோட ஒரு எண்டு வந்து இப்படி ஃபிக்ஸடாக இருந்துட்டு வேற எண்டை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் எண்டில் இருக்குது. இந்த ராடில் இங்கே வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இந்த பக்கமாக. இப்படி அப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகும்? இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை சுற்றி டேர்ன் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஆக்சிஸில் இருக்குது அப்படி தானே? ஸோ இந்த ஆக்சிஸை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோரில் நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அண்ட் இந்த டோர் வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்குது அப்படி தானே? அந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அந்த டோரை நீங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குமா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஹெட்டிங் பார்க்கலாம். 1.4.6 மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிற டேர்னிங் எஃபெக்ட் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த ஆப்ஜெக்ட் இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை டார்க் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டார்க் வந்து டவ் அப்படின்ற ஒரு சிம்பிளில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை ஸ்மால் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் எஃப் வந்து ஃபோர்ஸ், டி வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ஃபோர்ஸ் லைன் வர இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்மால் டி. அண்ட் டார்க்கோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ரொட்டேட்டிங் எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். அதனால தான் டோர் ஹேண்டில் ஹிஞ்சஸில் இருந்து தூரமாக வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம டோர் ஹிஞ்சஸ் இருக்குது, இந்த டோர் இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து எப்போவுமே ஹிஞ்சஸ்லேருந்து தூரமாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கப்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருக்குது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்ஜெக்டில் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனால் அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அதை கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து பாடியை வந்து மூவ் பண்ணாது, பட் ரொட்டேட்டிங் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேப் ஓப்பன் பண்ணுறது, ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணுறது, அப்புறம் பம்பரை சுத்தம்ல அந்த டாப்பை வந்து ஸ்பின் பண்ணுறது எல்லாமே கப்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணி தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் கப்பில் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பில் வந்து எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸை வந்து கேபிட்டல் எஸ்ல டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குற நேரம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை நெகட்டிவ் மொமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இது கிளாக் வைஸ் ரொட்டேஷன்.
நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 1.4.7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க். ஸோ உங்கள் புக்கில் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கியர்ஸ், செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து சீசா, தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டியரிங் வீல். ஸோ ஃபர்ஸ்ட்டு கியர்ஸ் பார்ப்போம். கியர்ஸ் அதில் வந்து டீத் உள்ள சர்க்குலர் வீலை தான் கியர்னு சொல்கிறோம். இது டார்க் சேஞ்ச் பண்ணி ரொட்டேஷன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பவரையும் டிரான்ஸ்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சீசா. சீசாவில் ஹெவியர் பர்சன் லைட்டான பர்சனை லிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் சீசாவோட மிட் பாயிண்ட் இதை பைவட் பாயிண்ட் இல்லைன்னா ஃபல்க்ரம்னு சொல்லுவாங்க. இதுகிட்ட உட்காரும் போது லைட் பர்சன் ஹெவி பர்சனை லிஃப்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல். ஸ்டீரிங் வீல் டார்க் யூஸ் பண்ணி கார் வீல்ஸை ஈஸியாக டர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் 1.4.8 பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது, இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இதில். அண்ட் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கத்துக்கு டிஸ்டன்ஸ் d1 அண்ட் இந்த பக்கத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து d2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸை நீங்கள் இந்த பாயிண்ட்ல இப்படி கொடுக்கும்போது டவுன்வர்ட் டிரெக்ஷனில் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி டர்ன் ஆகும்? ஸோ இதை இப்படி கீழே புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஆயிரும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுவே நம்ம ஃபோர்ஸை இந்த பக்கமாக கொடுத்தோம்னா, ஸோ இந்த ஃபோர்ஸை F2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஆகும்? இப்படி. ஸோ இப்படி வரும். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டிரெக்ஷன் வில் பி ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். Moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. அப்படின்னா எப்படி நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம்? மொமெண்ட்னாலே ஃபோர்ஸ் இன்டூ அந்த டிஸ்டன்ஸ், அப்படி தானே? ஸோ கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் நமக்கு என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது? F2 into D2 is equal to F1 into D1. ஒரு இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். F1 into D1 is equal to F2 into D2. ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்க ஃபிசிக்ஸ் குருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.